ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது இங்கிலாந்து பயணம் அரசுமுறை பயணமாக மேற்கொண்டிருக்கிறார். 2 நாள் இந்த அரசு பயணத்தில் தற்போது பிரதமர் மோடி லண்டனில் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸை சந்திக்கும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் இங்கிலாந்தை சேர்ந்த பல்வேறு தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். இங்கிலாந்து பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. அந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டு இன்று அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இங்கிலாந்துக்கான இந்திய ஏற்றுமதியில் 99% வரிகள் 0 மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த சந்திப்புக்கு பின்னர் 2 நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்திற்கு பிரதமர் மோடி சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய தகவல்கள் என விவரங்களை பதிவு செய்யுங்க. அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி தற்போது அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தாக இருக்கின்றது. இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தமாகும். இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பாக இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே 3 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம்தான் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பூர்வாங்க ஒப்புதல், கொள்கை அளவிலான ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் 2 நாடுகளுடைய தலைவர்கள் முன்னிலையில் தற்போது கையெழுத்தாக இருக்கின்றது. இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் 2030க்குள் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தவிர ஆண்டுக்கு 2 நாடுகள் இடையேயான வர்த்தகம் சுமார் $34 பில்லியன் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற 99% பொருட்களுக்கான வரி முற்றிலுமாக நீக்கப்பட இருக்கிறது. எனவே இந்தியாவை சார்ந்த பல பொருட்கள் இங்கிலாந்து சந்தைகளில் வரியே இல்லாமல் விற்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பல்வேறு மருத்துவ சாதனங்கள், காலணிகள், தோல் பொருட்கள், அதே போல அழகு சாதன பொருட்கள், ரத்தன கற்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல பொருட்களுக்கான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்பட இருக்கின்றன. சில பொருட்களுக்கான வரிகள் கணிசமாக குறைக்கப்பட இருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தற்போது இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஜவுளி மற்றும் அது சார்ந்த உபகரணங்களுக்கு 8 to 16% வரி விதிக்கப்படுகின்றது. அந்த வரி கணிசமாக குறைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவில் லூதியானா, சூரத் மற்றும் திருப்பூர் ஆகிய பகுதிகளை சார்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் கணிசமாக பயன்பெற இருக்கிறார்கள். அதே போல ஆக்ரா, கான்பூர், சென்னை ஆகிய பகுதிகளை சேர்ந்த காலனி உற்பத்தியாளர்கள், குறிப்பாக பேட்டா இந்தியா, ரிலாக்ஸோ உள்ளிட்ட பல காலனி உற்பத்தியாளர்கள் பயன்பெற இருக்கிறார்கள்.
பதிலுக்கு இங்கிலாந்திலிருந்தும் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பல பொருட்களுக்கான வரி கணிசமாக குறைக்கப்பட இருக்கின்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு ஆட்டோமொபைல் கார்கள், அதே போல ஸ்காட்ச் விஸ்கி, ஜின் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரியும் இந்தியாவில் குறைக்கப்பட இருக்கின்றது. தற்போது இந்த ஸ்காட்ச் விஸ்கி, ஜின் ஆகியவற்றின் மீது 150% வரி விதிக்கப்படுகின்றது. அது 75% குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அது 75%-லிருந்து 40% குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளிடையே வர்த்தகம் மேலும் அதிகரித்து தடையில்லா சந்தைகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் பல அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஒப்பந்தம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது கையெழுத்தாகி இருப்பது இரு நாடுகளுக்கிடையே ஆதாயம் அளிக்கக்கூடிய, பயனளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.